நாய் வளர்க்கறது. அத வந்து நீங்க செய்யலாம். ஆனா சாஸ்திரப்படி இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தையும் இங்க சொல்ல வேண்டியது இருக்கு. ஏன்னா நாய் வளர்க்கலாம்னு சொல்லிட்டேன். அப்போ உங்களுக்கு ஆசை இருக்கும். இல்ல வீட்ல குழந்தைங்க கேட்டுட்டே இருப்பாங்க. உங்க பொண்ணு இருக்கும், இல்ல பையன் இருப்பான். எனக்கு வளர்க்கணும்னு கேட்டுட்டே இருப்பான். நீங்க வந்து ஏதோ ஒண்ணு சொல்லி தள்ளி போட்டுருப்பீங்க. இப்ப பலனா சொல்லிட்ட பிறகு அவங்க வந்து இன்னும் உறுதியா கேட்பாங்கல்ல, ஒரு வேளை கேட்டுட்டாங்கன்னா. அதுல என்ன சாஸ்திரப்படி இருக்குன்னா, நாய் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து நம்ம நன்றியுள்ள விலங்குன்னு சொல்லுவோம். சிவபெருமானிடத்திலேயே, கால பைரவரிடத்திலே அது வாகனமாக இருக்கிறது. அதனால கட்டாயம் அது வந்து நம்மை பாதுகாக்கக்கூடிய, உயிரை கொடுத்து பாதுகாக்கக்கூடிய ஒன்று. அது நம்முடைய வீட்டிலே வளர்ந்தால் இண்டிபெண்டன்ட் ஹவுஸா இருக்கணும். வீட்டை சுற்றி நிறைய காம்பவுண்டுக்குள்ள இடம் இருக்கணும். இங்க அது இருக்கணும். அல்லது வெளியில இருக்கணும். வீட்டுக்குள்ள வர்றது, நம்ம கூடயே இருக்கிறது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சாஸ்திர விரோதம் அப்படின்னு சொல்லுவாங்க. கிராமங்கள்ல இப்போ வரைக்கும் கூட கூரை மேல நாய் ஏறுச்சுன்னா கூரைய பிரிச்சு திருப்பி புதுசா கட்டுவாங்க. அந்த அளவுக்கு வீட்டுக்கு மேல ஏறக்கூடாதுன்னு ஒரு விஷயம் கூட ஃபாலோ பண்ணுவாங்க. அதனால அந்த நாய் வந்து வெளியில சுதந்திரமா இருக்கணும். அதுக்கு சார்பாகவும் கூட அத சொல்லலாம். அது என்ன போகணும்னு நினைக்குதோ, என்ன செய்யணும்னு நினைக்குதோ செய்யறதுக்கான சுதந்திரம் இருக்கிற மாரி வளர்க்கலாம். இந்த விஷயம் உங்களுக்கு இந்த ஆண்டுல நடக்கும்.